ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இங்கே ஒடிசாவில் வந்து சுள்ளி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்கான பூஜை பண்ணுறது தான் அது. அந்த பூஜையில் வந்து பாம்பு மாதிரி செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அடுப்பே பற்ற வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது இன்றைக்கி தான் புதன்கிழமை. நேற்று இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நேற்று என்னென்னலாம் சமைச்சு வச்சோம் அப்படின்றதையும் அந்த பூஜை எப்படி பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். எனக்கு வரைக்கும் ரொம்ப உடம்பு முடியலைங்க. அந்த தண்ணி சாப்பாடு சாப்பிட்டு இப்போ தான் எந்திரிச்சு போய் அவசரமாக வாசலை பெருக்கிட்டு வந்து இப்போ நான் வந்து இன்ட்ரோ வீடியோ எடுத்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். சாரிங்க, இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும், மன்னிச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்காக, நாளைக்கு சாப்பாடு செய்யக்கூடாதுன்றதுக்காக வெண்டைக்காய், மஞ்சள் பூசணி, இது வந்து கீரை தண்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு பாருங்க, இதெல்லாம் தான் போட போறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பூசணிக்காய். இது எல்லாத்தையும் கட் பண்ணி தான் குழம்பு வைக்க போறாங்க. குழம்பு வைக்கும்போது எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, கீரை உட்காந்து உருகிட்டு இருக்கும். இது வந்து பெரிய அண்ணி வீட்டுக்கு வந்து கீரை உருகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கீரை இருக்கு. இது வந்து இந்த அண்ணி வீட்டுக்கு கீரை உருகிட்டு இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி முடிக்கிட்டோம். குழம்பு வைக்கிறப்ப பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அக்கா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்களா? எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. இந்த அடுப்பு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், சின்னதாக. இந்த அடுப்பில் தான் வந்து அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. இது வந்து சுள்ளி பூஜை அப்படின்ற பேர் வந்து இங்கே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம சாப்பாடு செய்கிற அடுப்பு வேறு, இதில் வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த அடுப்புலேயும் பூஜை பண்ணுவாங்க, ஆனால் இதுலேயும் பூஜை பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இது நாள் அந்த சமையல் செய்வாங்கள்ல, அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அக்கா வெளியே செஞ்சு வச்சுருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருக்காங்க. இவங்க வந்து இதுக்குள்ளே வந்து அந்த மாவில் பாம்பு மாதிரி செஞ்சு வைக்க மாட்டேன் என்ன போட்டாங்க. இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க, உப்பு போடுறாங்க. நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு புளிப்பாக இருக்குங்க. கோன நேம் தீதி ஓ இது வந்து புளிப்பாக இருக்கும். இப்போ வந்து வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்டாங்க. இதை வச்சு தான் புளி குழம்பு வைக்க போகிறாங்கங்க. நம்ம ஊருங்களில் வந்து புளி போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி. ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. இப்போ வந்து புளி வச்ச மொத்த காயும் போடுறாங்க. இதில் என்னென்ன காய் போட்டுருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதை பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இது பாருங்கள், கிண்டி விட்டுறாங்க. இன்னும் இதில் வந்து எதுவுமே போடலை. பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்புறம் அப்படின்றத. ஊற்றுறாங்க. உப்பு போட்டாங்க. அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் போடுவாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து வேக வச்சுடுவாங்க. இந்த மசாலா டப்பா எல்லாமே தனியாக பண்ணுவாங்கங்க. வந்து ஊற வைக்கிறாங்க. எவ்வளோ பூண்டு பாருங்கள், இவ்வளோ பூண்டு வந்து இடிச்சுப்பாங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து அந்த இடித்து வச்சாங்கல்ல, வாவ் சொன்னாங்கல்ல, அது வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். வெண்டைக்காய் போட்டாச்சுங்க. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. அடுத்தது வந்து இதில் வந்து புளி கரைச்சி ஊற்றணும். ஊற்றுறப்ப பார்க்கலாம். இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றுறாங்க பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து மிளகாத்தூள்லாம் எதுவுமே போடலை. இப்போ இதில் வெறும் வேக வச்சு புளி ஊற்றிருக்காங்க, அவ்வளோதான். உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க.
உப்பு கூட கொஞ்சமாக காய் வேகிறதுக்காக போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து தாளிப்பு கொடுப்பாங்க, தாளிக்கிறப்ப பார்க்கலாம். குட்டு குட்டே இவனே அது வந்து இப்போ அமுகுனாங்க இல்லைங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சேப்பக்கிழங்கு இருக்குல்ல, அந்த கிழங்கு தாங்க அது. போல நாய் கொட்டா এটা লুনো গুলো এরকম না எடுத்துட்டாங்க. எடுத்து இதில் மாற்றிக்கிறாங்க. இப்போ வந்து கடுகு எண்ணெய் ஊற்றுறாங்க. ନାନୀ ଏଇଟା ସୋରିଷ ତେଲଟା କେ ବେନିଫିଟ୍ ଅଛି? ନର୍ମାଲ ତେଲଟା ସୋରିଷ ତେଲ? ହଁ ଏଇଟା କୋଲେଷ୍ଟ୍ରଲ୍ ନା? କୋଲେଷ୍ଟ୍ରଲ୍ ନାହିଁ, ଏଇଟା କୋଲେଷ୍ଟ୍ରଲ୍ ଅଛି ନା? କୋଲେଷ୍ଟ୍ରଲ୍ କ'ଣ ଏ ତେଲର? கொலஸ்ட்ரால் ना கொலஸ்ட்ரால் नहीं. எண்ணெய் ஊற்றிட்டாங்கங்க. எண்ணெய் ஊற்றி இது வந்து பொட்டணும் அப்படி சொல்லுவாங்க. நிறைய போடுறாங்க. அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய். இவ்வளோதாங்க இதுக்கு தாளிப்பு. இப்போ இதை கிண்டி விட வேண்டியதுதான். போனது இது ரைட்டர் சைடா சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூளுங்க காரத்துக்கு. எங்கள் வீட்டிலலாம் வந்து சர்க்கரை போடுவாங்க, அக்கா வந்து சர்க்கரை போட மாட்டாங்க. நானி தொமை சீனி பக்கியோனா அக்கா வந்து போட மாட்டாங்க சர்க்கரை. எங்கள் வீட்டிலலாம் போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி. ସେଇଟା ପିଆଜ ପକିଓନା? ଏଇଟା ପୂଜାନା ପିଆଜ ପକିଓନା? பியாஜ போடுவேன். இவங்க புளி குழம்புல வந்து வெங்காயம் போட மாட்டாங்களாங்க. இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள், திரும்ப மஞ்சத்தூள் போடுறாங்க. இப்போ உப்பு போடுறாங்க. இப்போ வந்து இதை வந்து ஊற்றிட போகிறாங்கங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ இது ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த கீரை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், பொரியல் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கீரை மட்டும் பொரியல் பண்ணிடலாம். அவ்வளோதான். வெறும் கீரை மட்டும் இதில் போட்டாங்கங்க. நான் செஞ்சேன் பார்த்தீங்களா மதியம், அந்த மாதிரி தான் கீரை செய்ய போகிறாங்க. பார்க்கலாம். இப்போ வந்து கிண்டி விடுறாங்க பாருங்கள். பத்திச்சு எண்ணெயே ஊற்றாமல் கீரை கிண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், சர்க்கரை போட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுறாங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பூண்டு, அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கப்புறம் கீரையை கொட்டி வதக்குவாங்க. கீரையை கொட்டி வதக்குறப்ப பார்க்கலாம். கீரையை கொட்டியாச்சுங்க. கீரையை கொட்டி நல்லா கிண்ட வேண்டியதுதான். இப்போ வந்து பாவக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொரியலுக்கு. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இது மறுநாள் காலையில், அதாவது இன்றைக்கி புதன்கிழமை காலையில் எடுக்கிற வீடியோ.
இப்போ வந்து நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னா பெரிய மாமியார் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எங்கள் மாமியார் வந்து போயிட்டாங்க. அப்புறம் ஒருத்தி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, மாமியார் வந்துட்டாங்க நீ வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே மாமா கிட்ட நானும் வந்து வாட்ஸ்அப் கால் பேசிக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே நான் போய்கிட்டு இருந்தேன். சரியான மழை கொட்டி தீத்து தானே. பட் நான் இப்போ பார்க்குறேன் இதில் அந்த அளவுக்கு மழை பெய்யறதுக்கா தெரியவே இல்லை. இப்போ வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்போ பார்த்தானா சரியான மழை. என்ன மாமா சொன்னாங்க, நான் பார்க்கவே இல்லைன்னு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பெரிய மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், அவங்க எல்லாமே பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் பெரிய மாமியார் இல்லைல்ல, ஆனால் எங்கள் பெரிய மாமியார் வீட்டில் தான் இந்த பூஜை நடக்கணும். எங்கள் மாமியார் வந்து இப்போ இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பூஜை வந்து பெரிய மாமியார் வீட்டில் பண்ணாலும் எங்கள் மாமியார் போய் அதை செய்கிறாங்க பாருங்கள். இப்போ அந்த கிண்ணத்தில் வெள்ளை கலரில் இருக்குல்லங்க, அது வந்து அரிசி மாவு. இவங்க வந்து அந்த வீட்டுக்கு பெரிய மருமக, அதாவது பெரிய மாமியாரோட பெரிய மருமக. இப்போ அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாரு. எங்கள் மாமியாருக்கு அடுத்தது எங்கள் சின்ன மாமியார் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமியாருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து அந்த இடத்த நின்று செய்வாங்க. இந்த மாதிரி தான் இந்த பூஜை நடக்கும். ஆனால் பட் எங்கள் வீட்லேயே சாப்பாடெலாம் செஞ்சு வைப்பாங்க. ஆனால் இந்த பூஜை வந்து அந்த அடுப்புக்குள்ளே வந்து பாம்பு செஞ்சு வச்சு பூஜை பண்ணுறது வந்து இந்த இடத்த தாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் மாமியார் செய்கிறாங்க பார்த்தீங்களா, இது தாங்க அந்த பாம்பு எப்படி வந்து சுருட்டிக்கிட்டு படுத்துருக்கோம். பச்சரிசி மாவில் வந்து அந்த பாம்பு மாதிரி இருக்கிறத செய்கிறாங்க. இதை வந்து வீடியோ எடுக்காதன்னாங்க. ஆனால் வந்து நான் வந்து திருட்டுத்தனமாக வந்து தெரியாமல் எங்கள் சின்ன அண்ணிக்கிட்ட கேட்டேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால வந்து நான் வந்து தெரியாமல் வந்து அந்த அளவுக்கு, ஆனால் தெரியல கிளியராக. கையிலே வந்து திரட்டி அந்த பாம்பு மாதிரி கொண்டுட்டு வருவாங்க. அங்கே பாருங்கள் எங்கள் மாமியார் எப்படி செய்கிறாங்க பாருங்கள். இந்த பாம்பு உருவத்தை செஞ்சு அந்த அடுப்புக்குள்ளே வச்சுருவாங்கங்க. அந்த அடுப்புக்குள்ளே வச்சு இந்த பூஜை வந்து இன்றைக்கி எங்களுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து ஐயருங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த பூஜை வந்து உண்மையாக சொல்கிறாங்க. நான் ஒரு வாட்டி பார்த்தேன், இது 2வது வாட்டி. ஆனால் இந்த அடுப்புக்குள்ளே பாம்பு வைப்பாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அண்ணி சொன்னாங்க, இல்லை அடுப்புக்குள்ளே வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதுக்கு வந்து அன்னைக்கு நைட்டுக்கு நாள் நைட்டே சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க. மறுநாள் வந்து அதை பாருங்கள், எங்கள் மாமியார் எடுத்து அடுப்புக்குள்ளே வச்சுட்டாங்களா. இப்போ பூ கீவு எல்லாம் வந்து செய்வாங்க. அந்த இடத்த வந்து சங்கு பிடிச்சிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நீங்கள் பார்த்துட்டீங்க, அந்த பாம்பு வரைக்கும் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் அங்கே எப்படி பூஜை பண்ணுறாங்க அப்படின்றத அப்படியே பார்க்கலாம். எவ்வளோ பூவு என்னென்ன இலை இருக்குதோ அதெல்லாம் வைப்பாங்க பாருங்கள். இப்போது இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. மந்திர ମୋର ଗୋଟେ କଥା ମନ୍ଦିର ପଡ଼ିନି ବୁଝିପାରୁଛ, ମନ୍ଦିର ପଡ଼ିଥିଲା କହୁଛନ୍ତି ମା ଜାଣନ୍ତି ମୋର बुढ़ा वाला पूछ ले
இதுதான் அந்த அடுப்பு பூஜை. அதுக்குள்ளே தான் அந்த மாவில் வந்து பாம்பு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து பிரசாதம். நாங்கள் பூஜை பண்ணுறத பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஆல்ரெடி இது கார்டன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால் இப்போ சும்மா உங்களுக்காக காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மழை பெஞ்சதுக்கு. அதுக்கும் அந்த பிரசாதம் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த தண்ணி சோறு சாப்பிட முடியும். இப்போ இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு அரி கொஞ்சம் வச்சுட்டு நம்ம அண்ணி வீட்டில் போய் தண்ணி சாப்பாடு சாப்பிட்லாம். சாப்பாடு இது தாங்க. இது வந்து இது பிரசாதம். இது வந்து பழைய சாதம் ரெடி பண்ணி வச்சு, அதுவும் பழைய சாதமும் இதுவும் ரெடி பண்ணி வச்சு தான் சாமி கும்பிட்டாங்க. இதுதான் பிரசாதமாக கொடுத்துருக்காங்க அண்ணி வீட்டிலேருந்து. இப்போ நான் இதை தான் சாப்பிடணும். சரி சாப்பிட்லாம். இதை அரிக்கி கொஞ்சம் கொடுக்கறதுக்காக கவரில் 2 கவர்லேயும் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டேன். இதை தான் சாப்பிட்ணும் நம்ம. இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக தண்ணி சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். வந்து உப்பு கிப்பு எதுவுமே இல்லைங்க. உப்பு போடாமல் வெறும் சாதம், வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டுருக்காங்க, கருவேப்பிலை போட்டுருக்காங்க, அவ்வளோதான். எதுவுமே இல்லை அதில். இப்போ இதை சாப்பிட்டாதான் நான் போயிட்டு தண்ணி சோறு சாப்பிட முடியும். சாப்பிட்டுட்டேன், போயிட்டு தண்ணி சாப்பாடு சாப்பிட்லாம். ரொம்ப பசிக்குது. இந்த சாப்பாடு தாங்க இன்றைக்கி சாப்பிட்ணும். என் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க. ஓகே, பாய். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.